எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கற்றது காமர்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி சாப்டர் 1ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 14 பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதோட ஃபார்மேட் என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். தமிழ்ல நம்ம இதை மொத்த கடனீந்தோர் கணக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது போடுறதே பார்த்தீங்கன்னா, கிரெடிட் பர்ச்சேசஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, டெபிட் கிரெடிட் போட்டுக்கலாம். கிரெடிட் சைடில் தான் இதோட ஓப்பனிங் இருக்கும். டெப்டாஸ் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இங்க கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்க போறோம். அதனால கேஷ் பெய்ட டெபிட் சைட்ல எழுத போறோம். அதை தொடர்ந்து நம்மளோட கிரெடிட்டர்ஸ் நமக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த தள்ளுபடி பெற்றது, அப்புறம் நம்ம வாங்கிட்டு எத்தனை ரிட்டர்ன் பண்ணிட்டோம், அந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம இங்க ரெக்கார்ட் பண்ணுவோம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா பில்ஸ் பேபிள் கேட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆன்சரை நம்ம இந்த இடத்துல எழுதுவோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலி க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இங்க நோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃபார்மேட் எழுதிட்டோம். இப்போ பாருங்க, ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் கிரெடிட் பர்ச்சேசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1st April 2018 ஓப்பனிங்க, அதாவது April 1 அன்று கடனீந்தோர் 50,000 ரூபாய். ஓப்பனிங்க்கு நேராக 50,000 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அவுட்வர்ட், அதாவது வெளி திருப்பம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 6,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வரோம், பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு நேராக அந்த 6,000 நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ், கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். ஸோ நம்ம எவ்வளோ ரொக்கம் வழங்கியிருக்கோம்னா 1,60,000 வழங்கியிருக்கோம். ஃபைனலாக கிரெடிட்டர்ஸ் ஆன் 31st March 2019 கொடுத்துருக்காங்க. ஸோ கடனீந்தோரோட க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க 70,000. இந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல. ஸோ டிஸ்கவுண்ட் கொடுக்கல, அதனால அந்த இடத்துல எக்ஸ் போட்டுடலாம். பில்ஸ் பேபிளும் இங்கே கேட்கல. ஸோ அதனால நம்ம அந்த இடத்துல எதுவும் எழுத தேவையில்ல. பார்த்துக்கிட்டிங்கன்னா டெபிட் சைட் டோட்டல் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 160 + 6 + 70 பார்த்துட்டிங்கன்னா 2,36,000 இருக்குது. அதே ரெண்டு சைடும் எழுதிடுங்க. 36ல் 50 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 1,86,000. 1,86,000 மதிப்பிலான பொருட்களை நம்ம கடன்ல வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம் மூலியமா கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 14 புக்ல கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 35ல இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஈஸியா இருக்கும் நம்புறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க.